ஏன்டா டேய் திருட்டு திமுக கோணமையா ஸ்டாலின், இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா அக்கப்போரெல்லாம் நடக்குது. கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் எல்லாம் கஞ்சா, சங்கிலி பறிக்கிறது, தங்கத்தை திருடுறது எல்லாம் உங்கள் ஆட்சியில் தான்டா நடக்குது. இது வரைக்கும் மற்ற ஆட்சியில் எந்தளவு கூட நடந்தது, உங்கள் ஆட்சியில் எந்தளவு கூட நடந்துக்குதுன்னு அவன் கணக்கு போட்டு பார்த்தான்னா 98% உங்கள் ஆட்சியில் தான்டா நடந்துக்குது. திருட்டு திமுக. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு அப்படி தான் ஒருத்தர் ரேப் பண்ணான். ரேப் பண்ணிவிட்டு உங்க கூடவே சுற்றுறான். அதே மாதிரி இப்போது ஒரு சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னாக்கா ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டுக்கிறானுங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. விஜய் போய் கரூரில் கூட்டம் நடத்தி மீட்டிங் போட்டதில் 41 பேர் செத்ததுக்கு மட்டும் ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பொழுது வெடிகிறதுக்குள்ளே வந்து பாடி எரிச்சு விட்டு ரிப்போர்ட் கொடுத்தீங்க. ஆமாம் தானே? இந்த 3 வயசு இந்த இந்த சின்ன குழந்தை ஒன்று செத்து 3 நாளோ 4 நாளோ ஆகுது. இன்னும் ஒரு ரிப்போர்ட்டும் பிடுங்கலை. நீங்கள் அவனை பிடிக்க முடியல. நாய்ங்களே, இதில் கனிமொழி நாய் சொல்கிறா என்னன்றா, தமிழ்நாட்டில் தான் வந்து விதவைகள் அதிகமாக, அதுவும் ரெட்டையில ஆட்சியிலே அதிகமாக ரொம்ப. இவங்க ஆட்சி மயிரை பிடுங்குது. சாராயாலையும் போதை கஞ்சா கம்பெனிடா நீங்கள்லாம் நாய்ங்களா. அதுவும் அந்த முண்டைக்கலப்பை எங்கே போயிட்டான்? உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு முண்டைக்கலப்புக்குது அன்பில் மகேஷ், அப்புறம் அந்த புறம்போக்குறானே செந்தில் பாலாஜி, அவங்கெல்லாம் எங்கே? அதுவும் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்களா விஜயை நீங்கள்? டே புறம்போக்கு நாய்ங்களா. ஸ்கூலில் காம்பவுண்டு இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் செத்தான். இப்போது 43 குழந்தைங்க உயிருக்கு போராடி நிற்குது. நீங்களாம் என்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க? புறம்போக்கு நாய்ங்களா. உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா, 2026 மே மாதம் இருக்குதுடா. ஆட்சியில் இருந்தால் தானே உங்களுக்கு அக்கப்போரில் ஆடுவீங்க.